அந்த 5000 வச்சுக்கிட்டு அந்த குடும்பமே நல்லா இருக்குமா, அந்த குடும்பமே நல்லா வாழமா. ஏமா கல்விக்கு உங்க பையனுக்கு எவ்வளவு மாசம் ஃபீஸ் கட்டுறீங்க, அந்த கல்வி இலவசமா கொடுக்கலாம் அல்லவா? அந்த மருத்துவத்துக்கு எவ்வளவு செலவு பண்றோம், மருத்துவத்தை இலவசமா கொடுக்கலாம் அல்லவா? இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போனா எங்கேயாவது முறையான ட்ரீட்மெண்ட் இருக்கா? இதெல்லாம் தராம உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு உங்களை ஏமாத்த பாக்குறாங்க. நம்பி ஏமாந்து விடாதீர்கள். தமிழக மக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் உடன் பிறந்த சகோதரனாக நான் சொல்கிறேன், இந்த முறை நீங்கள் இதை கேட்டுவிட்டு நன்றாக உணர்ந்து சிந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யார் நின்னாலும், நம்ம எடப்பாடி சட்டமன்றத்தில் நின்னாலும் சரி, இல்ல வேறு எந்த வேட்பாளர் நின்னாலும் சரி, அவங்களுடைய கட்சி சின்னத்துக்கு ஆதரிச்சு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா தான் இவங்களை கேள்வி கேட்கறதுக்கு உரிமை உள்ள ஆள் யார்? மற்ற கட்சி எந்த கட்சி வந்தாலும் இவங்களை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. மறுபடியும் இதே போல செய்வாங்க. மோடி மேல உட்கார்ந்துருக்காரு, டெல்லியில மோடி இருக்காரு. மோடியினோட ஆட்சி தமிழகத்தில் வரணும், மோடியினுடைய விசுவாசியாக, மோடியினுடைய நல்லாட்சியாக இங்க எடப்பாடி அவர்கள் ஒரு ஆட்சி கொண்டு வர போறாரு. அதனால இவங்களை தட்டி கேட்கணும், இவங்களை ஆட்டி படைக்கணும், இவங்களை அடக்க வைக்கணும் அப்படின்னா அது மோடி அவர்களால் மட்டும்தான் முடியும். எனவே நம்பி ஏமாந்து விடாதீர்கள். கான்பிடன்ட், நல்லா நம்பிக்கையோடு இருக்க. வெற்றி நமதே, எதிர்காலம் நமதே, நாளை நமதே, தமிழ்நாடு நமதே என்று வாய்ப்புக்கு விடை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.